முதல்வர் புதுசு அவருக்கு ஒன்றும் இதை பற்றியெல்லாம் எதுவும் இல்லை. ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல இந்த இதெல்லாம். பிரஸ் மீட் தராம இருக்க என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? அவருக்கு தெரியாதுங்க. மேகதாது கட்டினாக்கா ஃபுல் டோட்டல் தமிழ்நாடு டெல்டா மாவட்டம் மொத்த க்ளோஸ். மூத்த அரசியல்வாதிங்க வேற, முதலேற்று வளர்ந்த அரசியல் வேற இல்லையா? அதெல்லாம் தெரியாது. ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசணும்னு தெரியாது. எத்தனை முதலமைச்சர் ஆகிட்டாக்கா அவருக்கு என்ன தெரியும்? நீங்க தண்ணி கொடுத்தாதான் நாங்கள் கரண்ட் தருன்ற வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த சீமான் மட்டும் தான் சொல்றாரு நீங்க தண்ணி கொடுத்தாதான் கரண்ட் தருன்ற மாதிரி. அவரு நடிகரா இருக்கு பார்க்கும்போது வாய் திறக்காது வேற விஷயம். இப்போ ஒரு முதலமைச்சரா பொறுப்பு ஏற்றிருக்காரு. அதனுடைய பொறுப்பு கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கணும். இது நம்ம உரிமை போராட்டம், கண்டிப்பா இதை விட்டு கொடுக்க கூடாது. இந்த அணை கட்டினாங்கனாவே தமிழ்நாடு கண்டிப்பா பாதிக்கும். தமிழ்நாட்டுல நிலக்கரி, மணல், ஆமா, இந்த கல் இதெல்லாம் போகுது. அது நிறுத்தணும். அவங்க தண்ணி நிறுத்தணும் போது நாம இதெல்லாம் நிறுத்தி தான் ஆகணும். காங்கிரஸ் தான் கர்நாடகா ஆளுது. ஆமா, இப்ப விஜய் அவருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆளுது தமிழ்நாட்டை. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. 775 ஒயின் ஷாப் மூடி இருக்காருங்க. 775 ஒயின் ஷாப் மூடி இருக்குன்னு சொல்றீங்க. ஒயின் ஷாப்பை மூடிட்டு பக்கத்துல பிரைவேட் பார் ஓபன் பண்ணியிருக்காரு. அரசாங்க சாராய கடையை மூடிட்டு தனியார் சாராய கடையை திறக்கிறது எப்படி மாற்றுவாரு? வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்க. கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் மேகதாதுல அணை கட்டுன்னு உறுதியா நிக்கிறாரு. அறிக்கையும் விட்டுருக்காரு, நாங்க அணை கட்டுவோம், தமிழ்நாடு அரசால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்கன்னு. நீங்க எப்படி பாருங்க? இப்ப அந்த அணை கட்டுறதுனால டெல்டா மாவட்டம் மொத்தம் வறட்சி மாவட்டமா மாறிடும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ அது அணை கட்டினாங்கனாவே தமிழ்நாடு கண்டிப்பா பாதிக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி உபரி தண்ணி வரைக்கும் விடுறன்னும் போது அப்புறம் அதையும் கொடுக்குறீங்க, அதையும் கொடுக்காதீங்க. அதுக்கு வேண்டிய வேலையை நாங்கள் என்ன செய்யணுமோ அதை அப்புறம் செய்வோம். புரியுதா? அணை கட்டுறது அது தப்பு தான். அது ஏன்னா தமிழ்நாடு அவங்களும் மக்கள் தான், நாமளும் மக்கள் தான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள உதவி இருக்கணும். ஒன்று நீ உதவி பண்ணா நாங்கள் உதவி பண்ணணும், அப்படி இருக்கணும். நீ தண்ணி கொடுக்க மாட்டான் அப்படின்னா அப்போ எங்களை அதோட சாவடிக்கிறது மாதிரி கணக்கு அது. அப்போ எதையுமே நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது இல்லையா? அப்புறம் மற்றது வேற எதுக்கு கேட்குறீங்க? கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டுல இருந்து நிலக்கரி, மணல், ஆமா, இந்த கல் இதெல்லாம் போகுது. அது நிறுத்தணும். அவங்க தண்ணி நிறுத்தணும் போது நாம இதெல்லாம் நிறுத்தி தான் ஆகணும். தண்ணின்றது பொதுவா எல்லாருக்கும், அது இந்த ஜாதியோ இல்ல மற்றபடி மாநிலமோ அது இதுன்ற அதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஜாதி கட்சி பற்றி எதுவுமே அதுக்கு அவசியம் கிடையாது. தண்ணி மனுஷனுக்கு உனக்கும் தேவை, எனக்கும் தேவை, மிருகத்துக்கும் தேவை. அதனால அந்த தண்ணி வரைக்கும் அவங்க நிறுத்துறன்றது இது தப்பு. அது இன்னொரு கேள்வி, இப்ப காங்கிரஸ் தான் கர்நாடகா ஆளுது. ஆமா, இப்ப விஜய் அவருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆளுது தமிழ்நாட்டை. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. ஆமா, அங்க காங்கிரஸ் தான் ஆளுது, இங்க காங்கிரஸ் கூட்டணியில் விஜய் அவர்கள் இருக்காங்க. அப்படி இருந்து எப்படி டேம் கட்ட தடுப்பாருன்றீங்க? அது எப்படி டேம் கட்டுவோம்னு சொல்றது காங்கிரஸ், இங்க ஆள்ற கட்சி காங்கிரஸ் உடைய கூட்டணியில் இருக்கு. அப்புறம் எப்படி அது சாத்தியமாகும்? அது கட்டுறதுக்கு எப்படி விடுவாங்க? இப்போ தண்ணி பாதிக்குதுன்னு போது எப்படி கட்டுறதுக்கு விடுவாங்க? எந்த ஆட்சியும் ஆதுன்னு போட்டோம். இப்போ அவங்களுக்கு நம்ம எது வேணாலும் நம்ம சப்ளை பண்றோம், பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அவங்க தண்ணி உள்ள போது அதுக்கு வேண்டிய வேலையை நம்ம செய்ய வேண்டியதா. இதுக்கு மேல முதல்வர் புதுசு அவருக்கு ஒன்றும் இதை பற்றியெல்லாம் எதுவும் இல்லை. ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல இந்த இதெல்லாம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பிரஸ் மீட் தராம இருக்க என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? அவருக்கு தெரியாதுங்க. மூத்த அரசியல்வாதிங்க வேற, முதலேற்று வளர்ந்த அரசியல் வேற இல்லையா? அதெல்லாம் தெரியாது. ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசணும்னு தெரியாது. இப்போ அவங்க கட்சிக்காரங்களே ஒரு யாரையாவது ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க. 234 தொகுதியில் எத்தனை தொகுதி, 40 தொகுதி கழிச்சா போதான்னு. அப்போ அதை பற்றி தெரியும். அப்படி சொல்கிறவங்க கிட்ட என்ன இருக்கும், என்ன தெரிஞ்சுக்குது அவங்களுக்கு? எதுவுமே தெரியலையே. இன்னொருத்தர் 2334 தொகுதி நாங்கள் தான்றான். கேட்டு 234 தொகுதி தான். இன்னொருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் 2334 தொகுதி நாங்கள் தான் கழிப்போன்றாரு. அப்படி இருக்கும்போது அரசியல் தெரியாதவங்கிட்ட எல்லாத்துக்கும் பேசுறது. அதனால ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் என்ன பேசணும், அந்த ஒரு நடைமுறை தெரியாது இல்லையா? இப்போது ஒரு கவுன்சிலர் ஆகி, சேர்மன் ஆகி, அதுக்கப்புறம் மேயர் ஆகி அப்படி வந்திருந்தாக்கா அடிப்படையிலேருந்து அரசியல் என்னன்னு தெரியும். அதனுடைய நுணுக்கம் நெளிவு சொல்லி தெரியும். எத்தனை முதலமைச்சர் ஆகிட்டாக்கா அவருக்கு என்ன தெரியும்? ஐஏஎஸ் ஆஃபீஸரு பக்கத்தில் இருக்கிற அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தலையாட்டின்னு கையெழுத்து போட்டு போக வேண்டியதான், வேறு வழி கிடையாது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு நிலக்கரி போகுது, மின்சாரம் போகுது, இங்கேருந்து மணல் போகுது, மலைகளை உடச்சி கல்குவாரி எடுத்து க்ரெஷர்ன்ட்டு இங்கேருந்து எம் சாண்டு, பி சாண்டு, கல்லுங்கெல்லாம் போகுது. ஆனால் அங்கேருந்து தண்ணி தரமானுங்கிறாங்க. இப்போ அவங்க எங்களோட தண்ணி எங்களுக்கு தான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டோட வளங்கள், நிலக்கரி, மணல், இந்த மலை, மின்சாரம் இதெல்லாம் நமக்கு தான் ஏன் சொந்தம். இந்த கருத்து எப்படியே பாருங்க? அது இப்போ அவங்க இது செக் வச்சாங்கன்னு நம்ம ஒன்று செக் வைக்க வேண்டியதான். இப்போ இது செக் வைக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும்போது என்ன பண்ணணும், இப்போ அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் இது டிமாண்ட் பண்ணி நாங்கள் இது டிமாண்ட் பண்ணுறோன்னு நிற்க வைக்கணும். ஆனால் இதை பற்றி யாரும் பேச மாட்டேறாங்களா? நான் இது மாதிரி
நீங்க தண்ணி கொடுத்தாதான் நாங்க கரண்ட் தருவோன்ற வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த சீமான் மட்டும் தான் சொல்றாரு நீங்க தண்ணி கொடுத்தாதான் கரண்ட் தருவோன்ற மாதிரி. அப்படி சொல்ற பட்சத்துல அப்புறம் அப்படி சொல்ல பட்சம் உபரி தண்ணியை திறந்து விடுறேன், விடாத நீ உங்க ஊருக்கே விட்டுக்கடா திருப்பி கடான்னு சொல்ல வேண்டியதுதான். அப்படியே தமிழக முதல்வர் தடுப்பாருங்களா அணை கட்டுறது? அது எப்படி நம்ம சொல்ல முடியாது, தடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் மேகதாது அணை கட்டினாக்கா ஃபுல் டோட்டல் தமிழ்நாடு டெல்டா மாவட்டம் மொத்த க்ளோஸ். நம்மளுக்கு ஒரே நெல் வராது, தேங்காய் வராது, எதுவுமே வராது. நெல் தேங்காய்லாம் அந்த பக்கம் தான் ஃபுல்லாக. இப்போ அரிசி எல்லாம் நமக்கு ஆந்திரால தான் வருது, அரிசி பாலெல்லாம் வருது, கங்காவதியிலேருந்து தான் வருது. அதுவும் எனக்கு தெரியும். இது ஒரு அணை கட்டினா டெல்டா மாவட்டத்தில் இருக்க மொத்த மாவட்டம் வறட்சி மாவட்டமாக மாறிடும். புதுசாக ஆட்சி அமைஞ்சிருக்கு, இவர் ஏதாச்சும் தடுப்பாரா எப்படின்னா? கண்டிப்பாங்க. வணக்கங்க. நானும் ஒரு விவசாயத்து குடும்பம் சேர்ந்தவங்க தான். அதனுடைய வலி வேதனைன்றது என்னன்றது எனக்கும் புரியும். கம்பல்சரி இந்த ஆட்சி இதுக்கு ஒத்துக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி அமைஞ்ச அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மேகதாது விஷயத்துக்காக. காவிரி இது பல காலமாக போராட்டம் நடந்துன்னு வந்துக்குது. அதுக்குன்னு தனியாக குழு அமைச்சு நிதி மேலாண்மை குழுன்னு சொல்லிட்டு வச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பே சொல்லிக்குது. நம்ம தமிழக ஸ்டேட் கவர்மெண்ட், பாண்டிச்சேரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை உள்ள கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு தனிச்சையான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிக்குது. இது ஒருதலைபட்சமாக அவர் பூமி பூஜை போடுவேன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டது அது கடும் எதிர்ப்பு நம்ம தெரிவிக்கணும். கண்டிப்பாக இப்போ சிஎம் விஜய் சார் வந்திருக்காரு. அவரும் அமைச்சரவையில் காங்கிரஸ் தான் குத்துக்கிறாரு, அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி தான். கம்பல்சரி கூப்பிட்டு பேசணும், கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும். நீங்க சொல்றீங்கன்னா விஜய் அமைச்சரவையில் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னு, காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க தான் அவங்க அதை சொல்றாங்க. நாங்கள் அணை கட்டியே தீர்வுன்னு சொல்றாங்க. தமிழக அரசால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கின்றார் சிவகுமார் அவர்கள். இப்போ இங்கே காங்கிரஸ் இருக்கு, விஜய் கட்சியில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, கர்நாடகா ஆடுறது காங்கிரஸா இருக்கு. அது தெரிஞ்சுதானே அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி உங்க காங்கிரஸை கூட்டணி வச்சுட்டு அங்கே ஆளுங்கட்சி காங்கிரஸா இருக்கு? அதை தான் நாங்கள் திருப்பி சொல்ல வரோம். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல கண்டிப்பா தமிழகத்தோட நலனை தான் பார்க்கணும், டெல்டா மக்களோட விவசாயத்தை தான் பார்க்கணும். இன்னும் இருக்க பருவநிலை மாற்றத்துல மழை கம்மியா இருக்கும், தண்ணி இது பண்ணோம், வர தண்ணி கூட வராதுங்க. இப்பவே மழை பெஞ்சிருக்கணும். மழை உங்களுக்கே தெரியும், இந்த 2 வருஷம் அந்த எல்னினோ பருவ மாற்றத்தினால மழை கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால கம்பல்சரி காங்கிரஸை வலியுறுத்தணும். இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய உரிமையை மீட்டு எடுக்கணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பாராமல் அனைத்து கட்சி கூட்டமும் கூப்பிட்டு எப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பண்ணாங்களோ, சிஎம் பண்ணாங்களோ, அந்த விஷயத்தை இவரும் பண்ணலாம். சப்போர்ட் கிடைக்குது, எல்லாம் ஒருங்கிணைந்த குரலா தமிழகத்தில் ஒட்டுமொத்த குரலா பண்ணலான்றது என்னுடைய கருத்து. ஒரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தின் போது காவிரியிலும் தண்ணீர் பெற்று தரும்னு வார்த்தை பதிவு பண்ணல. இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிறப்ப கூட அது காவிரி பிரச்சனைக்கு அவர் வாய் திறக்கல. இப்போ மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டு செய்வார்னு எப்படி சொல்றீங்க? அவர் நம்பிக்கை இல்லைங்களே. அவரு நடிகரா பார்க்கும்போது வாய் திறக்காது வேற விஷயம். இப்போ ஒரு முதலமைச்சரா பொறுப்பு ஏற்றிருக்காரு, அதனுடைய பொறுப்பு கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கணும். அது விவசாய மக்களோட உரிமையை மீட்டு எடுக்கிறதுக்கு கம்பல்சரி போராடி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. தமிழ்நாடு அரசு என்ன வேணா பண்ணிக்கிட்டு நாங்கள் ஆனால் கட்டுவோன்ட்டாரு. இது வரைக்கும் அது குறித்து ஒரு அறிக்கை கூட விடலையே. அதுதான் நம்மளும் சொல்றோம், விவசாய சங்கங்களுக்கும் சொல்றேன், மற்ற டெல்டா விவசாயிங்க இதை பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்றேன். ஒருமித்த கருத்தா நம்மளும் சிஎம்க்கு இந்த கோரிக்கையை வைக்கணும். இந்த வார்த்தைக்கே நம்ம கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கணும். ஒரு நிதிநிலை மேலாண்மை குழு அமைச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி ஒரு தனிச்சையான கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் துணை முதலமைச்சர் மட்டும் இந்த அறிக்கையை வர்றாருன்னா அதை நம்ம கடுமையாக எதிர்க்கணும். இது நம்ம உரிமை போராட்டம், கண்டிப்பாக இதை விட்டு கொடுக்கக்கூடாது. என்ன சொல்றேன்னா, இது முழுக்க தளபதி விஜயோட ஆட்சி இது. அதனால இது பார்த்தீங்கன்னா விஜய் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கூட்டணி தான், இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் தலைவரே நேராக இவருக்கெல்லாம் பேசியிருக்காரு. இவங்க என்ன விஷயம்னா, விஜயை மட்டுமே இதில் தனியாகவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் நடிகராக இருந்திருக்காரு, இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்தது ஒரு மாதத்துலேயே இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது 2 ஆட்சியுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை எதிர்த்து தான் இருக்காங்களே காண்டி இதுக்கான முழு தீர்வும் இல்லை. விஜய் அவர்கள் காங்கிரஸ் ஒரு கூட்டணி இருக்காரு. ஆமாம், இப்போ அதே காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் முதலமைச்சர், அந்த கட்சி தான் ஆளுது. இப்போ இவர் காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சுட்டு அங்கே காங்கிரஸ் ஆளுது, அது எப்படி ஐயா ஒத்துப்பாங்களா? அது ஒத்துப்பாங்களான்னும் போது அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணி தான் வச்சுருக்காங்க, அங்கே காங்கிரஸ் ஆட்சியே இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கத்தை விட அவங்க கர்நாடகாவுக்கு தான் முக்கியத்துவமே கொடுப்பாங்க, இங்கேக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி திரைப்படத்தில் நடிக்கிறப்ப ஒரு கர்நாடகா இஷ்யூக்கு எதுவும் வாய் திறக்கல. இப்போ கட்சி ஆரம்பிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டாருங்க. அப்போ கூட
காவிரியில் தண்ணீரை பெற்று தரும்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணல விஜய் அவர்கள். இப்போ மட்டும் முதலமைச்சர் ஆயிருக்காரு, இப்போ பெற்று தருவார் எப்படி நம்புறீங்க? மக்கள் வந்து அவரை நம்பி இருக்காங்க இல்லையா? மக்கள் நம்பி தானே இப்போ வந்து ஓட்டு போட்டு அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் நம்பி இருக்காங்க, நியாயம் ஒன்று இருக்குல்ல சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பை பற்றி கூட அவர் வாயை திறக்கலைங்க சார். 775 ஒயின் ஷாப் மூடி இருக்காருங்க. 775 ஒயின் ஷாப் மூடி இருக்குன்னு சொல்றீங்க. ஒயின் ஷாப்பை மூடிட்டு பக்கத்துலேயே பிரைவேட் பார் ஓன் பண்ணியிருக்காரு. ஒயின் ஷாப்ல விற்கிறது மட்டும் மதுவா, பார்ல விற்கிறது மது தானே ஒரு கேள்வி வருதுல்ல? அந்த விஷயம் நீங்க சொல்றீங்க சார், நீங்க சொல்றது ஓகே. அந்த பக்கத்துல பாருன்னு நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது இல்லையா? அதுக்கான எவிடன்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு கூகுள்ல அடிச்சா வருது ஐயா. பக்கத்துலேயே பார் மூடி இருக்காங்க, ஒரு 20 மீட்டர்ல பக்கத்துலேயே தனியார் பார் ஓன் பண்ணியிருக்காங்க. பார் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்பதான் சார் புதுசா வந்திருக்காங்க. இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க, நம்பணும். நம்பி ஓட்டு போட்டு அரசாங்க சாராய கடையை மூடிட்டு தனியார் சாராய கடையை திறக்கிறது எப்படி மாற்றாகும்? இன்னும் மதுதான். நீங்க சொல்றது எனக்கு ஓகே தான் சார், புரியுது. அவங்க இப்போதைக்கு வந்து அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. நான் சொல்றது இன்னும் பாத்தீங்கன்னா அதுக்கான முழு தீர்வும் கொண்டு வரல இல்லையா? அதுக்கான மாற்று கார்டு வந்து ஓபன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்களேக்காண்டி, மற்றபடி அதை ஃபுல்லா மூடுவோம்னு சொல்லலை இல்லையா? அது இல்லாம அரசியல் அனுபவம் வேற கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சினிமா துறையில இருந்திருக்காரு. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்த உடனே முதல்வர் ஆயிட்டாரு. 2 வருஷம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு. அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாவுக்கு மின்சாரம் போகுது, நிலக்கரி போகுது, இங்க இருந்து மணல் எடுத்துட்டு போறாங்க, மலையை உடைச்சு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க இருந்து தண்ணி தரத்துக்கு மறுக்கிறாங்க. டேம் கட்டும், உன்னால முடிஞ்சதா பாத்துக்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதி மட்டும் என்னோட வளம் எனக்குன்னா உன்னோட வளம் உனக்கு, அந்த கருத்தை எப்படி பாருங்க? அவங்க கருத்துன்னும் போது நம்மளோட கருத்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப மணல் போகுது, இருக்கிற மின்சாரம் போகுது, விவசாய பொருட்கள் போகுதுன்னும் போது அதெல்லாம் நிக்க வச்சிடணும். இப்போ புதுசா நம்ம மட்டும் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், அவங்க தரக்கூடாதுன்னும் போது நம்மளும் அதை நிக்க வைக்க. சீமான் போன்ற தலைவர்கள் மட்டும் தான் சொல்றாங்க உன்னோட வளம் உனக்குன்னா என்னோட வளம் எனக்கு, நீ தண்ணி தர மாட்டேன், அப்ப நான் மட்டும் நிலக்கரி எதுக்கு தரணும், கரண்ட் எதுக்கு தரணும், மணலை ஏன் தரணும், மலையை உடச்சு உனக்கு கல்குவாரி எதுக்கு தரணும்னு கேக்குறாரு. இந்த கருத்து எப்படி பாருங்க? அது கர்நாடகா வந்து அவங்க ரொம்ப காலமா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்டா கூட ஒரு போராட்டம் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எவ்வளோ தமிழ் மக்களை எவ்வளோ அடிச்சாங்க, அதுக்கான தீர்வும் வரவே இல்லை. லாஸ்ட் வரைக்குமே வச்சிங்களா?